இதுக்கு முன்ன பார்த்த வீடியோவில் வந்து லாகின் பேஜ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ காலிங்காக ஒரு ஏபிஐ எல்லாம் எடுத்து வச்சுருக்க ஒரு ஃபோல்டரை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத் கான்டெக்ட்னு சொல்லிட்டு கான்டெக்ட் ஏபிஐ பற்றி பார்த்தோம். இப்போது அதே பேஜில் சைன்அப்புங்கிற ஒரு ஃபைலை பற்றி பார்க்கலாம். சைன்அப்புங்கிற கிரேன் சர்வீஸ் பற்றி அந்த காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த பேஜஸ்ங்கிறத டெலீட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் ஒன்று பேஜஸ் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் இந்த லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே சைன்அப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் ஆர்எஃப்சி மெத்தட் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு H2 டேக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். H2 டேக்கில் இது வந்து எதுக்கானது, ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கானது. அதனால் ரிஜிஸ்டர் யூசர்னு வச்சுக்கலாம். அது வந்து லாகின் மட்டும் வச்சுருந்தேன். இதில் வந்து ரிஜிஸ்டர்னு வச்சுக்கலாம். ரிஜிஸ்டர்ஸ் ஓகே, ரிஜிஸ்டர்னே இருக்கட்டும். இல்லாட்டா கிரியேட் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா? கிரியேட் அக்கௌண்ட். ஓகே, கிரியேட் அக்கௌண்ட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஃபீல்டில் ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்மில் தான் இன்புட் ஃபீல்டு எல்லாமே டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு இதில் வந்து 3 இன்புட் தேவை. 3 இன்புட் இருக்குன்னு சொன்னால் நேமு, இமெயில், பாஸ்வேர்ட் 3 தான் வாங்க போகிறோம். அதனால் இன்புட் ஸ்டார்ட் 3ங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி 3 இன்புட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து நேமு டெக்ஸ்டாக தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் நேம், நெக்ஸ்ட்டு ஒரு ஆன் சேஞ்ச் ஒன்று கொடுத்துக்கலாம். ஆன் சேஞ்சில் வந்து கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து இந்த லாகின் யூசரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவுமே வந்து ஆற்றுலேருந்து தான் வரப்போகுது. ஆற்றுல கான்டெக்ட் ஏபிஐலேருந்து. ஸோ கான்டெக்ட் வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே இந்த இன்புட் ஃபீல்டுக்கெலாம் இது வந்து நேமுக்கானது, இமெயிலுக்கானது, பாஸ்வேர்டுக்கானது. ஸோ இதை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு, இமெயில். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் கொடுத்து பட்டனில் வந்து என்ன கொடுக்கணும்னு சொன்னால் ரிஜிஸ்டர்னே கொடுத்துக்கலாம். சிம்பிளாக ரிஜிஸ்டர்ஸ். ஓகே, இங்கே ஒரு ஸ்டேட் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார்ம்னு சொல்லி ஃபார்ம் செட் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி லாகினில் பார்த்தோம் இல்லையா, அதை இதே பண்ணிக்கலாம். ஓகே, லாகினில் ஃபார்மு செட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஸோ அப்படி காப்பி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நேம் கோலன் எம்டி. ஓகே, கமா போட்டுக்கலாம். சேம் தான். ஓகேவா? இப்போது இங்கே ஆன் சேஞ்ச் வந்து கன்வியூ பண்ணிடலாம். ஆன் சேஞ்ச் வந்து என்ன பண்ண சொன்னால் இந்த செட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதே தான் கால் பண்ண போகிறோம். அங்கே ஒரு ஆரோ ஃபங்க்ஷனில் இங்கேயும் அதே சேம் ஈங்கிற ஈவெண்ட் எடுக்க போகிறோம். ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் போட போகிறோம். கேர்லி பிரேசஸ்லாம் இங்கே வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. செட் ஃபார்முக்கு அப்புறம் தான் கேர்லி பிரேசஸ் போடணும். செட் ஃபார்ம், அதுக்கப்புறம் பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம வந்து எப்பயும் போல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபார்ம் நெக்ஸ்ட்டு இந்த எந்தெந்த வேல்யூ வந்து என்னென்ன ஃபீல்டுன்ற மாதிரி டிக்ளேர் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து நம்ம நேமோடது இது, அதனால் நேம் கோலன் இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ கொடுக்க போகிறோம். இ டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே, இ டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு கொடுத்துட்டோம். சேம் தான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை வந்து நான் காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன்.
ஓகேவா? இங்கே வந்து நேமுக்கு பதிலாக இங்கே வந்து இமெயில் கொடுத்துக்கலாம், இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஓகே, மெயில் பாஸ்வேர்டு. ஓகே, ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் இந்த ரிஜிஸ்டர் பட்டன் ஒர்க் ஆகிறதுக்காக ஹேண்டில் சப்மிட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் ஈக்குவல் டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அசிங்க் மெத்தடாக தான் இருக்க போகுது. ஸோ அசிங்க் வந்து கொடுத்துரும். அசிங்க்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு பேரண்டிசஸ் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இந்த பேரண்டிசஸ்க்குள்ளே ஈங்கிற ஈவெண்ட் வந்து எடுக்கிறோம். இங்கே வந்து இ டாட் ப்ரிவியன் டிஃபால்ட் எப்பயும் முதல்ல கொடுக்கணும். இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக ப்ரிவியன் டிஃபால்ட். ஓகே, இ டாட் ப்ரிவியன் டிஃபால்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை கேட்ச் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேட்சில் ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க போகிறோம். அதுவும் ஒரு அலர்ட்டாகவே கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி லாகினில் ஒரு அலர்ட்டும் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே ஒரு அலர்ட்டாகவே கொடுத்துக்கலாம். இதில் ரெஜிஸ்டர் ஃபெயில்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். என்ன பட்டன்? ரெஜிஸ்டர் பட்டன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெஜிஸ்டரே கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர் ஃபெயில்டு. ஓகே, இப்போ ட்ரை மெத்தடில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம எதுவுமே வந்து லாகின் மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் டைரெக்டாக எந்த ஒரு வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணாமல் அவைட் மெத்தட் யூஸ் பண்ணி அதோட ஏபிஐ வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து யூசர் ரெஜிஸ்டர் யூசர்னு சொல்லி தான் ஆல்ரெடி வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? எங்கே? இந்த auth.jsல ரெஜிஸ்டர் யூசர் இதை வந்து இங்கே வந்து கால் பண்ணுறோம். ஓகே, அதுவே வந்துடுச்சு. ரெஜிஸ்டர் யூசர் கொடுத்துறோம். ஓகே, இம்போர்ட்டும் ஆயிடுச்சு. இப்போது இது ஒரு போஸ்ட் மெத்தடாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்ன நம்ம போஸ்ட் மெத்தட்னா இங்கே வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நம்ம அங்கே ஏபிஐ டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம ஃபார்ம் மட்டும் இந்த ஃபார்ம் மட்டும் இங்கே வந்து கொடுத்தா போதும். ஸோ ஃபார்ம் கொடுக்குறோம். ஃபார்ம்ங்கிறது தான் இனிஷியலாக எம்டிஆர் இருக்குது. அதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்ம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துக்கலாம். அலர்ட் மெசேஜில் என்ன கொடுக்குறோம்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் தான். அதாவது ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி இல்லாட்டா அக்கௌண்ட் கிரியேட்டட். ஓகே, கிரியேட் அக்கௌண்ட் தான் மேலே கொடுத்துருந்தோம். அதனால் இங்கே வந்து அக்கௌண்ட் கிரியேட்டடே கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் கிரியேட்டட். அக்கௌண்ட் கிரியேட்டடே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு சொன்னால் ஒரு பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகும் இல்லையா? எப்பயும் போல் ரிஜிஸ்டர் பண்ணவங்க லாகின் பண்ணி உள்ளே போகிறது மாதிரி நான் லாகின் பேஜுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறேன். நேவிகேட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னே நம்ம வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து கால் பண்ண முடியும். அதாவது ஸோ கான்ஸ்ட் நேவிகேட்னே நான் இங்கேயும் நேம் வச்சுக்கிறேன். நேவிகேட் ஈக்குவல் டு யூஸ் நேவிகேட்னு கால் பண்ண போகிறோம். யூஸ் நேவிகேட். ஓகே, ரவுட்டர் டேர்ம்லேருந்து வந்துடுச்சு. அதுவே இங்கே வந்து எம்டிஏவே வச்சுக்கலாம். இங்கே நேவிகேட் வந்து கால் பண்ணிக்கலாம். நேவிகேட் எப்படின்னா /லாகின் மட்டும் கொடுக்க போகிறோம். ஓகே, லாகின் /லாகின் கொடுத்தாலும் சரி கொடுத்தாலும் சரி. ஏன்னு சொன்னால் நம்மளோட என்ட்ரு பேஜை பொறுத்துருக்கு. நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ண உடனே ஃபஸ்ட் பேஜ் லாகின் ஆகவே வரணும்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அது வந்து ஆப்பில் தான் பண்ணுவோம். அது வந்து அங்கே வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் லாகின் மட்டும் கொடுத்துருவேன். இப்போ எல்லாம் ஓகே. யூஸ் ஸ்டேட் மட்டும் இம்போர்ட் பண்ணல. அதனால் யூஸ் ஸ்டேட் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னே லாகின்ல ஹேண்டில் சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணோம் போன வீடியோவில். இது வந்து இங்கே வந்து கால் பண்ணல. எங்கே கால் பண்ண சொன்னால் ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஆன் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஆன் சப்மிட்டில் ஹேண்டில் சப்மிட் வந்து கால் பண்ணிக்கலாம். ஹேண்டில் சப்மிட் கால் பண்ணியாச்சுங்களா? இப்போது சைன் அப் வைக்கலாம். இங்கே ரியாக்டுக்கு அப்புறம் யூஸ் ஸ்டேட் வந்து யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக்கு வந்து கால் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேயும் அந்த ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஆன் சப்மிட்டில் ஹேண்டில் சப்மிட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம்.
இப்போ ரிஜிஸ்டர் பேஜும் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த பேஜஸ் ஃபோல்டர்லேயே dashboard.jsxன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே அதே ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். RFC கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கோட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்மளோட யூசர் நேம் கொடுத்துருவோம் இல்லையா, அந்த நேம் மட்டும் இங்கே வர்றது மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இது மட்டும் போதும். நம்ம வந்து யூசர் ஆத்தரைசேஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால தான் வெல்கம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். வெல்கம். நெக்ஸ்ட் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுண்டா, நம்ம யூசர் இருப்போம் இல்லையா, யூசராக வந்து உள்ளே ஒருத்தவங்க வரும்போது அவங்களோட நேம் கொடுத்து தான் லாகின் பண்ணியிருப்பாங்க. இந்த நேம் வந்து இங்கே வந்து வர்ற மாதிரி கொடுத்துக்கலாம். யூசராக இருந்தால் அவங்களோட நேம் வர மாதிரி டாட் நேம் சொல்லி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். டாட் நேம். ஓகே, அவங்க அந்த அதாவது சைன்அப் பேஜில் போடுவாங்க இல்லையா நேமு, அந்த நேம் வந்து இங்கே வர்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் வந்து எதுக்காக சொன்னால் லாக் அவுட் பண்ணுறதுக்காக. லாக் அவுட்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஒரு ஹேண்டில் கிளிக் ஒன்று, அதாவது ஆன் கிளிக் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆன் கிளிக் பண்ண உடனே லாக் அவுட் ஆகிற மாதிரி அதுக்கும் ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி ஏபிஐ எழுதினோம் இல்லையா, அதாவது ஆத்.js.js எழுந்தோம். இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அந்த இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் யூசர்னு சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா, கான்ஸ்ட் யூசர் செட் யூசர்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கிறேன். செட் யூசர் ஈக்குவல் டு இது எங்கேருந்து வருது, இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐலேருந்து வருமா, இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐ. ஓகே, இந்த யூசர் செட் யூசர்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து இங்கே வந்து கால் பண்ணுறோம் இந்த டேஷ்போர்டில். ஓகே, ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ஸ்ட் சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம். யூஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, யூஸ் கான்டெக்ஸ்ட். இதில் அந்த அந்த இதோட ஆத் கான்டெக்ஸ்ட்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆத் கான்டெக்ஸ்ட்ன்ற நேமை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கிறோம். ஆத் கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்போ யூஸ் கான்டெக்ஸ்ட்டும் இம்போர்ட் ஆயிடுச்சு, ஆத் கான்டெக்ஸ்ட்டும் இம்போர்ட் ஆயிடுச்சு. நம்ம எதுவும் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பயும் போல் அந்த ஹேண்டில், அதாவது ஆன் கிளிக் பட்டனுக்கு அந்த பட்டனுக்கு லாக் அவுட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இதாக எழுதலாம். கான்ஸ்ட் ஹேண்டில் லாக் அவுட்னு கூட வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் நேம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். லாக் அவுட், ஹேண்டில் லாக் அவுட்டுங்கிற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுவும் ஒரு அசிங்க் அவைட் ஃபங்க்ஷனாக தான் இருக்க போகுது. அசிங்க் ஆர்எஃப் ஃபங்க்ஷன் எர்லி பிளேசஸ் போட்டு இங்கே வந்து ட்ரை கேஜ் மெத்தட்லாம் எது வேணாம், இங்கே ஒரு ஈவெண்ட்டை வாங்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ டைரெக்டாக அவைட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி அது வந்து லாக் அவுட் யூசர் வந்து அந்த லாக் அவுட் யூசர் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இங்கே ஏபிஐ ஃபோல்டருக்குள்ள. இப்போ ஆத்.jsல அதை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகே, லாக் அவுட் யூசரும் டைரெக்டாக வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் பிரான்சஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு செட் யூசர் மட்டும், செட் யூசர் எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த கால் பண்ணியிருக்கோம்ல ஆத் கான்டெக்ஸ்ட்லேருந்து செட் யூசர் வந்து நல்லுன்னு சொல்லி கொடுத்தா டிஃபால்ட் வேல்யூக்கே போயிடும். அதாவது அந்த டோக்கன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி யூசர் வந்து லாக் அவுட் பண்ணிடும். செட் யூசரில் நல்லுன்னு மட்டும் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, லாக் அவுட்கான ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ தான். இந்த ஹேண்டில் லாக் அவுட் மட்டும் இந்த பட்டனில் வந்து ஆன் கிளிக்குங்கிற ஒரு ஈவெண்ட்டில் வந்து கால் பண்ணணும். இங்கே வந்து ஆன் கிளிக்னு போட்டுக்கலாம். ஆன் கிளிக் இங்கே வந்து ஈவெண்ட் கிளிக் அந்த ஹேண்டில் லாக் அவுட் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஓகே, இவ்வளோ தான் வந்து டேஷ்போர்ட் போதும். நம்ம வந்து இதில் வந்து டேஷ்போர்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு யூசர் ஆத்தென்டிகேஷனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் உள்ளது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ரவுட்டிங்லாம் எந்த மாதிரி இருக்குன்றதுக்காக ஒரு ப்ரைவேட் ரவுட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம்.
அதுக்காக ஒரு ஃபோல்டர் ஒன்று கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாக காம்பனண்ட்டில் வரும். ஸோ காம்பனண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். காம்பனண்ட் அதில் ப்ரைவேட் க்ரௌட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ப்ரைவேட் க்ரௌட் .jsx. ஓகே, இது எப்பயும் போல் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இதில் இதை வந்து கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எப்பயும் போல், அதாவது இதுக்கு முன்னே டேஷ்போர்டில் வாங்கணும் இல்லையா, இந்த இது யூசர் செட்யூசருங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கேருந்து ஆட் கான்டெக்ஸ்ட்லேருந்து எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயே எடுக்க போகிறோம். ஸோ நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதையுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை தான், அதனால் எடுத்துடுறேன். ஓகே ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு இது மட்டும் கரெக்டாக சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ டாட் கான்டெக்ஸ்ட் பாத் கான்டெக்ஸ்ட். ஓகே, கரெக்ட் தான். இப்போது நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்காக ஒரு இது எழுதுகிறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன எதுக்காகன்னு சொன்னால், அதாவது இது லோடிங்காக இருந்தால் மட்டும் இது பண்ணுன்ற மாதிரி. வேறு எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுக்கு கிளியராக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம வந்து இந்த ரிட்டர்ன் தேவையில்லை, சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம். சும்மா ஷார்ட் ஃபார்மில் இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் வேணாம். இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். என்ன கண்டிஷன் சொன்னால் லோடிங், அதாவது ஓகே யூசர் செட் யூசர் எடுத்துக்கோங்க இல்லையா, செட் யூசர் வேணாம், அந்த லோடிங் சொல்லி நம்ம ஒரு வச்சுருந்தோம். எங்கே இந்த ஆத் கான்டெக்ஸ்ட்டில் லோடிங் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த லோடிங்கில் ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இந்த லோடிங் வந்து என்ன பண்ண சொன்னால், லோடிங்காக இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஒரு கண்டிஷனல் போடுறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். ரிட்டர்னில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் சொன்னால், லோடிங்காக இருந்ததுன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். பேராகிராஃபில் வந்து என்ன பண்ணணும்னா லோடிங்னு சொல்லிட்டு கண்டென்ட் வந்து நமக்கு வியூ ஆகணும். அதனால் லோடிங் ஒரு ட்ரிபிள் டாட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நமக்கு வியூ ஆகணும்னு சொல்லி கொடுக்குறது. அது இங்கே வந்து லோடிங்காக இருந்தால் மட்டும் வரணும், அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்து ஓகே ரிட்டர்ன் கொடுக்குறோம். ரிட்டர்ன் வந்து இந்த ரிட்டர்ன் வந்து எதோடதுன்னு சொன்னால் நம்ம ஃபங்க்ஷனுக்கானது. கிளியர் பண்ணால் தான் மறுபடியும் கூட கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் சொன்னால், யூசரோட சில்ட்ரன் இருந்தால் மட்டும் யூசர் பைனரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். யூசருக்கு வந்து சில்ட்ரன் இருந்தால் மட்டும் நேவிகேட் ஆகி டேஷ்போர்ட் போகணும், அதாவது லாகின் பேஜ் போகணும். சரி, அப்படி இல்லை, கண்டிஷன் வந்து எப்படின்னு சொன்னால், யூசராக இருந்தால் மட்டும் அதோட சில்ட்ரன் கமெண்ட் போய் பார்க்கணும். அதாவது நம்மளோட டேஷ்போர்ட் இல்லையா, டேஷ்போர்ட் தான் சில்ட்ரன் கமெண்ட், அந்த கமெண்ட் போகணும். இல்லைன்னு சொன்னால் நேவிகேட் ஆகணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு நேவிகேட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் நேவிகேட் equal to யூஸ் நேவிகேட். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு, ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. இங்கே நேவிகேட் வந்து கால் பண்ணிக்கலாம். நேவிகேட் ஆகி எங்கே போகணும்னு சொன்னால் டூங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டில் அதுக்கான பாத் கொடுக்குறோம். என்ன பார்த்து சொன்னால் லாகின் ஃபார்முக்கு கொடுக்கணும். இது எதுக்காக கொடுக்குறோம்னு சொன்னால், எல்லா யூசரும் வந்து லாகின் பண்ணாமல் அந்த டேஷ்போர்ட் போயிடக்கூடாது. அதுக்காக தான் லாகின் யூசர் வந்து லாகின் பண்ணால் மட்டும் சில்ட்ரனுக்கு போகணும், இல்லைன்னு சொன்னால் லாகின் பேஜுக்கு போகணுன்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ ஒரு எரர் பண்ணியிருக்கேன். என்ன சொன்னால், இந்த நேவிகேட் வந்து தேவையில்லை. இந்த நேவிகேட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம இதை யூஸ் பண்ணலையா, அதனால் இந்த நேவிகேட் வந்து டைரெக்டாக வந்து இங்கேயே வந்து எடுக்கிற மாதிரி. ஓகே, இதுவும் இப்படியும் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு எரரும் கிடையாது.
சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட்டா நம்ம ஆப் ஃபோல்டரில் போய் எல்லா ஃபைலையும் வந்து இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணலாம். அதுக்கு app.jss போகிறேன். JSXன்னு மாற்றிக்கலாம் வேண்டாம். ஓகே, இதில் h1 டேக் வந்து எடுத்துடலாம். ஓகே, டியூ டேக்கையும் கூட எடுத்துடலாம். நம்ம வந்து ரவுட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரௌசர் ரவுட்டர் கால் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரௌசர் ரவுட்டர், அதுக்குள்ள ரவுட்ஸ் அதுக்குள்ள ரவுட். இந்த ரவுட்டுங்கிறதுல தான் நம்ம வந்து இருக்கிற எல்லா பேஜஸையும் கால் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நார்மலாக பண்ணுறது. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால், ஆத் கான்டெக்ஸ்ட்டுங்கிற ஃபைலில் ஆத் ப்ரொவைடர், அதாவது இந்த ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுறோம். எந்ததுன்னு சொன்னால், எந்த ஃபீல்டுன்னு சொன்னால், இந்த ஆத் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் ஸோ இந்த ப்ரௌசர் ரூட்டருக்கு அப்புறம் ஆத் ப்ரொவைடர் வந்து கால் பண்ணிக்கலாம். ஆத் ப்ரொவைடர். ஓகே ஓகே, ரவுட்ஸ் வரையில் ரவுட்ஸு இம்போர்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆத் ப்ரொவைடர் இருக்கு இல்லையா, இதை இங்கே ஓப்பன் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழேன்னு சொன்னால் எதுக்கு மேலேன்னு சொன்னால் ப்ரௌசர் ரவுட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இதில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த ஆத் ப்ரொவைடர் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் நம்மளோட இந்த ஆத் கான்டெக்ஸ்ட்லேருந்து தான். அதனால் இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் லைனில் இம்போர்ட் ஆத் ப்ரொவைடர் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ். ஓகே, டாட் ஸ்லாஷே போட்டுக்கலாம். இந்த கான்டெக்ஸ்டில் இருக்கிற ஆத் கான்டெக்ஸ்ட் தான் இங்கேருந்து அந்த ஃபைல்லேருந்து தான் வருது. ஸோ அது அப்படி வந்துட்டா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுட் இருக்கு இல்லையா, இந்த ரவுட்டில் தான் நம்ம எல்லா எலமெண்ட்டும், அதாவது எல்லா காம்பனண்ட்டையும் கால் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 ஆர்குமெண்ட் வரும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வந்து பாத்துங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணணும் இல்லையா, லைக் அந்த எங்கெங்கே எந்தெந்த பாத்துக்கு நேவிகேட் ஆகணும்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு லாகின் ஃபீல்டு லாகின் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அடுத்த ஆர்குமெண்ட்டாக எலமெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் வரும். இந்த எலமெண்ட்டில் தான் நம்மளோட காம்பனண்ட் எல்லாமே கால் பண்ண போகிறோம். அது கேர்லி ப்ளேசஸ்க்குள்ள தான் பண்ணணும். அது ஒரு டேக் நேம் மாதிரி தான் பண்ணணும். இங்கே வந்து லாகின் சொல்லி பண்ண போகிறோம். லாகின் சொல்லி தான் நம்ம வந்து அந்த login.jsx வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் லாகின் போடுறோம். ஓகே, ஆட்டோ இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி சைன் அப்பும் பண்ண போகிறோம். ரவுட் பாத்துங்கிற ஒரு ஃபீல்டு, அதில் லாகின் சைன் அப் உள்ள ரிஜிஸ்டர் கொடுத்துக்கலாமா? ஓகே, ரிஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் எலமெண்ட்டில் வந்து ஈக்குவல் டு கேர்லி ப்ரேசஸ் கொடுத்து அதில் சைன் அப்னு கொடுத்துக்கணும். சைன் அப்னு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, சைன் அப். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது லாகினும் லாக் அவுட்டும் எப்பயும் போல் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ரவுட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலை டிஃபைன் பண்ணி டேஷ்போர்ட் வந்து கொடுக்கணும். அதுக்காக நெக்ஸ்ட் லைனில் இதே சேம் தான் ரவுட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரவுட் பாத் கொடுக்க போகிறோம். பாத்தில் டேஷ்போர்ட் தான் கொடுக்க போகிறேன். டேஷ்போர்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எலமெண்ட்டில் எலமெண்ட் ஈக்குவல் டு கேர்லி ப்ரேசஸ் தான். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த ப்ரைவேட் ரவுட் இருக்கு இல்லையா, அந்த காம்பனண்ட் கால் பண்ணுறோம். ப்ரைவேட் ரவுட்டுக்குள்ளே இந்த டேஷ்போர்ட் வந்து கால் பண்ண போகிறோம். ப்ரைவேட் ரவுட்டு கால் பண்ணி அதுக்குள்ளே டேஷ்போர்ட் வந்து கால் பண்ணணும்.
ஓகே. இப்போ இதுக்கப்புறமா இந்த எலமெண்ட்டுக்கான இந்த சைன் ஓகே சைன் அப் அதாவது இந்த ரவுட்டோட இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸ்லாஸ் எழுதன் ஓகே. இப்போ கோட் மட்டும் ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஃபைல் முடிச்சாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் பேக் டிக் பண்ணியிருக்கேன். இப்போ டெர்மினல் போயாச்சு. என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே லோட் ஆகுது. Some error compiled with the problem error source. ஓகே கான்டெக்ஸ்ட் ஏபிஐயில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் ஆத் கான்டெக்ஸ்ட் சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராப்ளம் சொல்லி கிளியர் பண்ணலாம். அதுக்கு நான் பிஎஸ் கோட் போய்க்கிறேன். எந்த ஃபைல் ஆத் கான்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ன்ற ஃபைலில் என்ன எரர் வருதுன்னு சொன்னால் இதில் வந்துச்சு, ஆத்தில் வந்துச்சு, ஆத் டாட் கான்டெக்ஸ்டில் வந்துச்சு. இதில் நம்ம இங்கே வெறும் எம்டி ஃபோல்டராக தான் வச்சுருக்கோம். இந்த ஸ்டேட் எதுவுமே நம்ம வந்து அனுப்பலை. அதுக்காக இந்த யூசர் ஸ்டேட்டை வந்து அனுப்பிக்கிறோம். யூசர் செட் யூசரும் அனுப்புகிறோம். நெக்ஸ்ட்டு லோடிங்கையும் அனுப்பிக்கலாம். இங்கே ஒரு கம்மா வச்சு அந்த லோடிங் மட்டும் அனுப்பிக்கலாம். லோடிங் எல்லாமே அனுப்பணும். நெக்ஸ்ட்டு லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸில் ஓகே இது வேணாம். லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸில் ஒரு ஒரு ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு சொன்னால் யூசர் வந்து ஆல்ரெடி அதாவது ஒரு யூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதான் லாகின் பண்ண முடியும் இல்லையா. டைரெக்டாக வந்து நம்ம லாகின் பேஜ் தான் போவோம். லாகின் பேஜ்லேருந்து ரிஜிஸ்டர் லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து நம்மளோட ஐடி வந்து இருக்காது. அப்போது ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ வந்து லாகின் பேஜ் போகிறதுக்காக ஒரு பேடேக்கில் யூ டோன்ட் ஹேவ் ஆன் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். டோன்ட் ஹேவ் ஒன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒரு லிங்க் டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். லிங்க் டேக்கில் இது ஒரு 2 பார்த்து ஒன்று போட்டுக்கலாம். 2ல் நம்ம எந்த லொக்கேஷன் போகிறோம்னு சொன்னால் லாகின் லொக்கேஷன் போகிறோம். இதில் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கலாம். இங்கே வந்து நம்ம பார்த்து வந்து வேறு ஸ்லாஷ் மட்டும் போட்டுருவோம் இல்லையா. நம்ம ஆல்ரெடி வந்து ஆப்பில் கிரியேட் பண்ணியிருந்தது லாகின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருப்போம். போகிறோம் லாகின் இருக்குது. லாகின் இருந்ததுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண முடிய ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் மட்டும் இருக்கிறது தான் அந்த லாகின் எடுத்துகிட்டு ஸ்லாஷ் மட்டும் கொடுத்துக்கிறோம். எதுக்குன்னு சொன்னால் நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண உடனே நம்மளோட லாகின் பேஜ் இண்டிகேட் விசிபிள் ஆகிறதுக்காக. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாகின்ல இங்கே வந்து வெறும் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்த முடியாது. இங்கே வந்து ரிஜிஸ்டர்னு கொடுத்துக்கலாம். எங்கே இருந்து ரிஜிஸ்டர் வரும்னு சொன்னால் இங்கே வந்து ரிஜிஸ்டர்னு பார்த்து கொடுத்தோம்ல, இந்த பாத்துக்கு வந்து நேவிகேட் ஆகிறதுக்காக. ஓகே இப்போ ப்ரௌசர் போய் பார்க்கலாம். ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ யூசரோட நேம் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அட்மின் சொல்லி பண்ணியிருந்தோம். admin@gmail.com. பாஸ்வேர்டும் அட்மின் தான். இப்போ லாகின் பண்ணுறேன். ஓகே எந்த ஒரு இது கிடையாது, கரெக்டாக இருக்காது. இப்போ லாக் அவுட் பண்ணுறோம். இந்த அட்மின்ங்கிற நேம் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் நம்மளோட யூசர் நேம்லேருந்து தான் வருது. நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து இங்கே வரும். அதுக்கேற்ற மாதிரி கோட் கொடுத்துருக்கோம். இப்போ லாக் அவுட் பண்ணுறோம். லாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே இவ்வளோ தான் வந்து யூசர் ஆத்தென்டிகேஷன். ஃப்ரண்ட் எண்டில் வந்து யூசர் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது இப்படி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மிடில் வேர் பற்றி பார்க்கலாம். மிடில் வேரில் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இருக்கு இல்லையா, அந்த அதை பற்றி பார்க்கலாம். ஓகே.